ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. ரிஷபராசி வந்து ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ராசி. இவங்க ரிஷபராசிக்காரங்க ரொம்ப பேர் கலைத்துறையில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வேலையில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா இவரை மட்டுமே வந்து ஒரு தனித்துவம் வந்து அவர் மட்டுமே தெரிவார். அவருடைய பேச்சுக்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும். எதனால்னா சுக்கிரனுடைய ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து அதிபதி இல்லைங்களா. சுக்கிரன் தான் பார்த்தீங்கன்னா வந்து அலங்காரம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கவர் பண்ணி வந்து இழுக்கிற வந்து சுக்கிரன். அப்போது ரிஷபராசிக்காரங்க ஒரு ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு இடமா இருக்கும். ஓகேங்களா. உங்களுடைய ராசி அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டயத்தில் கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதனாலனா ரிஷபராசிக்காரங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஆடம்பர பிரியர்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் ஆடம்பரமாக எல்லா வேலைகளையும் எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் விரயங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் செலவு பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்கள். ஓகேங்களா. என்ன பொருள் வந்து நமக்கு வேணும், என்ன இது தேவை இது தேவையில்லை அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த செலவுகளை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா விரயங்கள் அதிகமாகாது. அது மட்டும் இல்லை, தூர பயணம் போகிறதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணுவீங்க. இன்ப சுற்றுலா அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் அப்படி சொல்லி போகிறது. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் பிஸ்னஸ் விஷயமா ஒரு வேலையில் இருக்கிறவங்க வந்து வேலையில் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த ட்ரைனிங்காக வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுவீங்க. இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ நடக்கும். உங்களுடைய ராசி அதிபதி வந்து சுக்கிர பகவான் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், இல்லை அப்படின்னா வீடு வாங்கலாம், இதுக்காக வந்து லோன் வாங்கலாம். ஓகேங்களா. இந்த ஒரு முயற்சிக்காக வந்து நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க. ஒரு பேங்க் லோனு அப்படி இல்லைன்னா வந்து நண்பர்கள்ட்ட வந்து கடன் வாங்குறதுக்கான ஒரு முயற்சிகள் இருப்பீங்க. இந்த தொழில் சம்பந்தமான விஷயத்தில் தேவையில்லாத எதிரிகள், தேவையில்லாத வீண் விவாதங்கள் இது எல்லாமே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க. அப்போ தான் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். எப்பயுமேங்க ஒரு தொழில் பண்ணும்போது அந்த தொழிலை பார்த்தீங்கன்னா விரோதிகள், எதிரிகளை வந்து நம்ம ஏற்படுத்திக்க கூடாது. எதனால் அப்படின்னா நம்ம தொழில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் தான் வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாமே பண்ணுறோம். அப்போது ஒரு வாடிக்கையாளர் வந்து ஒரு எதிரி ஆகிட்டாருன்னு வச்சுங்களேன். அது ஒரு வாடிக்கையாளர் கிடையாதுங்க, 1000 வாடிக்கையாளர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் போய் ஒருத்தர்கிட்ட சொல்லுவார், அவர் 10 பேர்கிட்ட சொல்லுவார், அவங்க 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அது 1000ஆக மாறும். அப்போது 1000 வாடிக்கையாளர்கள் வந்து நம்மளுடைய வருமானத்தில் வந்து லாஸ் ஆகும். அதனால் தொழில் பண்ணுறவங்க எப்போயுமே தொழில் தொடர்பாக வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறது வேறங்க. ஓகேங்களா. அதே நண்பர் கூட ஒரு தொழில் சம்மந்தமான விஷயம் வந்து பண்ணும்போது நம்ம நண்பனாக வந்து நம்ம அங்கே ட்ரீட் பண்ணவே கூடாது எப்போவுமே. ஓகேங்களா. அவர் வந்து நமக்கு கஸ்டமர், அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவருடைய மன திருப்திக்கு வந்து நம்ம என்ன பண்ணி கொடுக்கணும் அதை பார்த்து வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் தொழிலில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் வரும். ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கவங்க, நகைக்கடை வச்சுருக்கவங்க, அது மட்டும் இல்லைங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய தொழிலுக்கு வந்து ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக அமையும். ஓகேங்களா. ஒரு வாடிக்கையாளர் வந்து ரொம்ப திருப்தியோடு வெளில போய் சொன்னார்னா 1000 பேர் வந்து உங்களை தேடி வருவாங்க. கரெக்டுங்களா. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் வந்து ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணுறாரு. இது வந்து மிக மிக சிறப்புங்க. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா வந்து தாய் ஸ்தானம். தாயினுடைய உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அந்த தாயினுடைய உடல்நிலையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஒன்றுக்கொன்னே கவனித்து ஒன்றுக்கொன்னே சரி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தை ஸ்தானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, அப்புறம் ஆபரணங்கள், ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரம்,
நல்ல ஒரு ஒரு சிறப்பான ஒரு நெக்லஸ் இதுமாரிலாம் வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. இதுவரைக்கும் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.